ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெய்லி சமையலில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மூலிகைனா கொத்தமல்லியை சொல்லலாம். இதோட புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வாசனை சுவைக்காக நம்மள பலரும் இதை ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கொத்தமல்லி முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, கொத்தமல்லியினுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொத்தமல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இலைகளில் விட்டமின் சி, விட்டமின் கே இது மாதிரியான பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. கொத்தமல்லி இலை இருக்குல்ல, இது பாக்டீரியா, பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. உடலில் ஏற்படும் தொற்றுகளை எதிர்த்து போராட கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு கொத்தமல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லியோட இலைகளும் விதைகளும் செரிமான கோளாறுகளை சரி செய்ய பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏற்படுள்ள அந்த வயிறு உப்புசம், அஜீரண கோளாறுகளையும் இது குறைக்குது. கொத்தமல்லி விதைகளை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது அஜீரணம், அமிலத்தன்மை, வயிற்று பிடிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமாக கூட இருக்குது. குடல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுனால இது ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொத்தமல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லியினுடைய இன்னொரு முக்கிய நன்மை என்னன்னு பார்த்தோன்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. கொத்தமல்லி விதைகள் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல குளுக்கோஸை கையாளுற திறனை அதிகரிக்கிற நொதிகளை தூண்டுறதா ஆய்வுகள் கூட செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாள் முழுக்க ஆற்றல் அளவை நிலையாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி இலைகளும் விதைகளும் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். நச்சுக்களை வெளியேற்றுறதுல கொத்தமல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இருக்குல்ல, இது ஒரு இயற்கையான நச்சு நீக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுநீரகங்கள் சிறுநீர் வழியாக உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுற செயல்முறையை இந்த கொத்தமல்லி எளிதாக்கிறோம். தினைக்கும் கொத்தமல்லி தண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, அல்லனா நம்ம கொத்தமல்லி இலைகளை உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப உடம்புல நச்சு நீக்கும் அமைப்புகளுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கொத்தமல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. இது இதய நோய்களுக்கு காரணமாக இருக்கும்ல, அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுது. கொத்தமல்லி இருக்குல்ல, அது கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் அளவை குறைச்சி நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் அளவை அதிகரிக்குது. இதோட இயற்கையான டையூரெட்ரிக் அமிலம் இருக்குல்ல, இந்த தன்மை உடல்ல அதிகப்படியான சோடியம் இருக்குல்ல, அது சேர்றதை தடுத்து ரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்க கூட உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் தினமும் கொத்தமல்லி இலைகளையும் விதைகளையும் சேர்த்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி மறக்காமல் கொத்தமல்லி இலைகளையும் விதைகளையும் சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.